ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாமே இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை கொண்ட ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 498வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. பார்ப்போமாக இருந்தால், சிறுபடையான் செல்லிடச் சேரின் உருபடையான் ஊக்கம் அழிந்துவிடும். சிறுபடையான் செல்லிடச் சேரின் உருபடையான் ஊக்கம் அழிந்துவிடும் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கு அழகான 3 உரைகள் அமைய பெற்றிருக்கின்றது. அதை பார்ப்போமாக இருந்தால், சிறுபடையுடையவனுக்கு தக்கதாக உள்ள இடத்தில் பொருந்தி நின்றால் பெரிய படையுடையவன் தன் ஊக்கம் அழிவான் என்பதாக அமைந்திருக்கிறது. நாங்கள் சிறிய படையாக இருந்தாலும் எங்களுக்கு பொருத்தமான இடத்தில் சரியான இடத்தை நாங்கள் தெரிவு செய்து அமைந்து கொள்வோமாக இருந்தால் எந்த பெரிய படை வந்து எங்களை தாக்க முயற்சி செய்தாலும் அவங்களுடைய முயற்சி அழிந்துவிடும், ஊக்கம் அழிந்துவிடும் என்பதாக அமைந்திருக்கிறது. காரணம், நாங்கள் இருக்கின்ற இடம் எங்களுக்கு பொருந்தக்கூடிய இடமாக சரியான இடமாக இருக்குமாக இருந்தால் அதைத்தான் இந்த முதலாவது அழகாக சொல்லி இருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் சிறுபடையான் செல்லிடச் சேரின் உருபடையான் ஊக்கம் அழிந்துவிடும் என்ற குரலுக்கான ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், சிறிய படை என்றாலும் அது தனக்குரிய இடத்தில் இருந்து போரிட்டால் பெரிய படையை வென்றுவிட முடியும் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கு எங்களுடைய நாட்டிலே பல உதாரணங்கள் இருக்கின்றது. உண்மையிலேயே எங்களுக்கு சிறிய படை இருந்தாலும் எங்களுடைய மனதைரியமும் எங்களுக்கான உறுதியான இடத்தையும் சரியான நிலைப்பாட்டையும் கொண்டு நாங்கள் உறுதியோடு இருப்போமாக இருந்தால், நாங்கள் நிலை கொண்டு இருக்கின்ற இடம் சரியாக இருக்குமாக இருந்தால் எந்த பெரிய படை வந்தாலும் எங்களை வெல்ல முடியாது, அவர்கள் தோற்றுத்தான் போவார்கள். காரணம், நாங்கள் இருக்கின்ற இடம் உறுதியான இடமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் கலைஞருடைய உரை அழகாக சொல்லியிருக்கின்றது. சாலமன் பாப்பை அவர்களும் சிறுபடையான் செல்லிடம் சேரின் உருபடையான் ஊக்கம் அழிந்துவிடும் என்ற குரலுக்கான ஒரு உரையை அவரும் தந்திருக்கின்றார். பார்ப்போமாக இருந்தால், பெரிய படையை உடையவன் சிறிய படையை உடையவன் ஓடியிருக்கும் இடத்தை தேடி போனால் போனவனின் பெருமை அழியும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அழகான ஒரு உரையாக இருக்கின்றது. ஒரு சிறிய படை ஒரு இடத்திலே சரியான பலங்கொண்டு அவர்களுக்கு உரிய இடத்தை தேர்வு செய்து அமைந்திருக்கின்ற பொழுது அந்த இடத்துக்கு எந்த பெரிய படை தேடி போய் அவர்களை தாக்கினாலும் வெல்ல முடியாது. காரணம், அவர்கள் இருக்கின்ற இடம் சரியான உறுதியான இடமாக இருக்கின்றபடியினால். அதைத்தான் இன்றைய சாலமன் பாப்பனுடைய உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. பெரிய படையுடையவன் சிறிய படையுடையவனை ஓடி இருக்கும் இடத்தை தேடி போனால் போனவனின் பெருமை அழியும் என்பதாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே இன்றைய சிறுபடையான் செல்லிடம் சேரின் உருபடையான் ஊக்கம் அழிந்துவிடும் என்ற பொருளுக்கான 3 உரைகளும் நல்ல உரைகளாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் ஒரு முயற்சியை நாங்கள் சிறிதாக தொடங்கினாலும் அது உறுதியோடு சரியான இடத்தையும் தெரிவு செய்து தொடங்குவோமாக இருந்தால் எந்த பெரிய எங்களுடைய எதிர்க்கின்ற எவராக இருந்தாலும் அவர்கள் அழிந்து விடுவார்கள். அவர்கள் அதாவது உறுதி இல்லாதவர்கள் அழிந்து விடுவார்கள். காரணம், நாங்கள் இருக்கின்ற இடம் உறுதியான இடமாக சரியான இடமாக தெரிவு செய்து மன உறுதியோடு இருப்போமாக இருந்தால் நிச்சயம் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதைத்தான் இன்றைய குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. சிறுபடையான் செல்லிடம் சேரின் உருபடையான் ஊக்கம் அழிந்துவிடும். நல்லொரு குரலாகவும் நல்ல உரையாகவும் அமைந்திருக்கின்றது. அடுத்த குரலை சந்திக்கலாம். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.